நீங்கள் விட மாட்டீங்க. நான் விட மாட்டேன். நான் விட மாட்டேன். 10வது கதாநாயகன் வச்சா குர்மா வராகா வாமன நரசிங்கா பரசுராம ராமா பலராமா கண்ணா கல்கின்னு சொல்லக்கூடிய அவதார கதாநாயகனா உலகத்துல காக்குகிறவளே. அப்படி பார்த்தா 11க்கு தான் சிறப்பிக்கிறதுக்கா மகாதேவி மகாதேவன் அரசன் சாலை லீலலோகிதன் காவலிசம் பீமைவன் வாழவேன் சுவர்ச்சந்திர ருத்ரர்கள் 11 பேர் இல்ல தேவர்கள் யாருமே வர முடியாது. புரியுதா? புகழ் கல்வி வழி வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்கு நுகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோய்மை வாழ்நாள் 16 செல்வங்களினா உலகமே இருளா பெறும்ல. அப்படி பார்த்தா 18க்கு தான் சிறப்பிக்கிறது மச்சம் கூர்மம் வராகம் மானவம் வேணுமே பிரம்ம பாகவதம் நாரதம் காரணம் சைவம் லிங்க வர்த்தம் கர்ண மார்க்கண்டேயம் ஆகிய பிரம்மாண்ட பக்தம் என்று சொல்ல 18 புராணங்களினா தேவர்கள் முனிவர்கள் யாருமே வர முடியாது. எத்தனை புராணமா? 18 புராணம். எத்தனை புராணம்? பா பா 18. இன்னொரு முறை சொல்லுங்க. 18 முறை தானுங்க. எத்தனை புராணம்? 18. 18 என்பது ஒற்றைப்படையா? ஐயா 18 18க்கு ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? இரட்டைப்படை. இரட்டைப்படை தானே தம்பி. நான் சொல்றேன்னு சொன்னா இல்ல நிரூபிக்கிறேன்னு. நிரூபிக்கிறேன். யார் வாயில சொல்ல வைக்குது? உங்க வாயில சொல்லுச்சா ரெட்டைப்படைக்கு சிறப்ப? இந்த வேலைன்னு பாட்டுமா என்ன இங்க வருங்க இங்க வருங்க. தோத்துட்டோம்னா ஒத்துக்க. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. கோவில் இல்லாத ஊர்ல என்ன குடியிருக்குமா? பேய் தான் குடியிருக்கு. உங்களை மாதிரி பேய் எப்பா இருக்கட்டும். என்ன மாதிரி பேய் தான் நல்ல பேய். உன்ன மாதிரி பேய் தான் ராட்சசி பேய். அதுல அந்த வகையில பார்த்தா ஏன் கோயிலை கட்டுறான்? மனிதர்கள் நல்லா இருக்கிறது. ஏன் கும்பாபிஷேகம் வைக்கிறான்? செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு. எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம்? 12 வருடங்களுக்கு ஒரு முறை. 12 என்பது ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? இரட்டைப்படை. எத்தனை? இரட்டைப்படை. நான் எத்தனை சிறப்பு சொன்னேன்? இரட்டைப்படை தான். அந்த எத்தனையா சொல்லுச்சு? ஒற்றைப்படை சொல்லுச்சா? ஆமா. இப்ப இரட்டைப்படைக்கு சிறப்பு. நீ ஒத்தப்படை சொன்ன ஏன் 11 வயசுல 11 வருஷத்துல கும்பாபிஷேகம் வைக்கலாம்ல? ஆமா. 13ல கும்பாபிஷேகம் வைக்கலாம்ல? ஏன் 12 வருஷத்துல கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க? ஒரு 15ல வைக்கலாமே. என்ன சிறப்பு இருக்கு சுவாமி? நான் அழுத்துக்காத. நல்லா சாப்பிட்ட மாதிரி நல்லா சம்பளம் கொடுப்பாரு. காலையில வீங்கிக்கலாம் சொல்லு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க. முதல் 3 ஆண்கள் தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னா கற்ப கிரகத்துல இருக்கும். இரண்டாவது 3 ஆண்கள் தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னா பலிபீடத்துல இருக்கும். மூன்றாவது 3 ஆண்கள் தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னா கொடிமரத்துல இருக்கும். நான்காவது 3 ஆண்டுகள் தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னா கலசத்துல இருக்கும். அப்ப நான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் வைக்கிறேன். 12 தானே? ஆமா. ஏன் 11 13 வச்சிருக்கலாம்ல? வைக்கல இல்ல. ஒரு கணக்கு. கும்பாபிஷேகம் முடியுது. அடுத்து என்ன நடக்கும்? மண்டலாபிஷேகம். மண்டலாபிஷேகம் எத்தனை நாள் நடக்கும்? 48. 40 என்பது 8 என்பது ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? நீ எனக்கு தெரியும். எத்தனை? 4 4 2 தாமா. இரட்டைப்படை. புரிஞ்சதா? 48ங்கிற இரட்டைப்படை என்னால நிரூபிக்க முடியும். இரட்டைப்படை வாயில இருந்து சொல்ல வச்சனா புரிஞ்சதா? ஏன் 47 49 ஒற்றைப்படையில வைக்க முடியானே? அதுக்கெல்லாம் சிறப்பு இருக்கு சாமி. ரொம்ப அழுத்துக்காத. காலையில நல்லா வீங்கிக்குவ சொல்லு. மனிதர்களுக்கு 48 மண்டல அபிஷேகத்துக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன இருக்கு சொல்லுங்க. ஒரு மனிதனாக பிறந்தால் 27 நட்சத்திரத்திலே ஒரு நட்சத்திரத்தில் பிறக்க வேண்டும். 12 ராசிகளிலே ஒரு ராசியில் பிறக்க வேண்டும். நவ கிரகம் 9 ஒரு கிரகத்தில் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தால் அதுதான் 48 மண்டல அபிஷேகம். 27 12 39 39 சேர்த்தா 48. நல்லா சுருக்கமா அழகா சொன்னீங்க. தெளிவா வெளியா சொல்லல. இருந்தாலும் நான் சொல்றேன். நான் அதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். நானு அதாவது 48க்கு 27 லட்சம் சொன்னீங்க. ஆமா. அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்வசு பூரம் ஆயில்ய மகம் பூசம் உத்திரம் கஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. நான் தானே சொன்னேன். தப்பா சொன்னேனா? உன்னையே சொல்றேன். தப்பா சொன்னேனா? நான் சொல்றேன். நான் தானே சொல்லிக்கிறேன். நீ ஏன் சொல்ற? ஏமா சொல்றேன்னா அதை சொல்லுமா. தெரியுது அதனால சொல்றேன். நீ எவ்வளவு ஏங்க நான் தான் பொறுமையா சொல்றேன் சுருக்கமா சொல்றேன் அப்புறம் மறுபடியும் விளக்கமா சொல்றேன்னு சொன்னா எனக்கு தெரியாது. இல்ல இல்ல என்னமோ தெரியாம 27 நட்சத்திரம் இது மட்டும் தான் தெரியும். நட்சத்திரம் பேர் தெரியாது. ராசி உனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன். மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று சொல்லக்கூடிய 12 ராசி. இதுவும் எங்களுக்கு தெரியும். இந்த கிரகத்தையாவது நான் சொல்றேன். சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது என்று நவ கிரகம் இருக்கு. 9 கிரகமும் தெரியும். என்னை பார்த்தா உனக்கு கிரகம் மாதிரி தான். என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? இப்ப கிரகம் மாதிரி தான் உனக்கு தெரியும். அந்த கிரகம் எப்படிப்பட்ட கிரகம்னு உனக்கு தெரியாது. மொத்தம் 48. இப்ப புரியுதா? 48 மண்டலாபிஷேகம் நடந்தாதான் இரட்டைப்படைக்கு சிறப்பு என்பதை எடுத்துக்கிறேன். அதை வைங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் போய் நீங்க சாமியை கும்பிட போறீங்க. எத்தனை மந்திரம் சொல்லுவாங்க? 108 மந்திரம். 108 ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? இரட்டைப்படை. ஏன் 107ல வைக்கலாம்ல? சிறப்பு இருக்கு சுவாமி. என்ன சிறப்பு? 105ன்னு வைக்கலாம்ல? என்ன சிறப்பு? சிறப்பு இருக்கு சுவாமி. சொல்லும்.
ஒரு மனிதனா பிறந்தா 27 நட்சத்திரத்துல பிறக்கிறோம், 12 ராசியில பிறக்கிறோம், நவ கிரகத்துல பிறக்கிறோம். ஆனா ஒரு மனிதனாக பிறந்தால் 60 வருடங்களிலே ஒரு வருடத்தில் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தால் தான் வயதை நிர்ணயிக்க முடியும். சந்தோஷம், வாழ்த்துக்கள். இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இரட்டைப்படையே சிறப்பு என்பதை நான் வெற்றி பெற்றேன் என்பதை எடுத்துக்கொண்ட இடத்திலே உனக்கு என்னமா பிரச்சனை? இப்பவும் சொல்றேன், ஒற்றைப்படைக்கு தான் சிறப்புங்கிறேன். இரட்டைப்படைக்கு சிறப்பு ஒற்றைப்படைக்கு தான் சிறப்புனா எப்படின்னு கேளுங்க. எப்படி வர? நான் சொல்ல மாட்டேன். சொல்லல, தெரியல போ. தெரியலன்னு சொல்றத வந்திருக்கேன் நானே. அப்புறம் உங்க வாயில இருந்து நான் சொல்ல வைக்கிறேன். என் வாயில ஒற்றைப்படை சிறப்புன்னு முடிஞ்சா சொல்ல வை பாப்போம். சொல்ல வை பாப்போம். நான் என்ன சொன்னேன்னா 18 புராணம். ஆமா, இரட்டைப்படை அதை விட்டு சொல்லிட்டேனே. இருங்க சாமி, 18 புராணம் இருக்குல்ல, 18ஐ தாங்கள் எப்படி எழுதுவீர்கள்? ஒரு கடையில போய் எழுதுகோலை வாங்கி காகிதத்தை வாங்கி 18 என்று எழுதுவேன். எப்படி எழுதுவீங்க? பாதி நே இட்டு. என்னால எப்படிங்க எழுதுவீங்க? என்னால எழுதுறது நான் வச்சிருக்கேன், நீ எழுது. என்னால அல்ல, எண்களால் எப்படி எழுதுவீர்கள்? ஒன்று பக்கத்துல 8 18. இந்த பக்கம் எத்தனை இருக்கு? 1. இந்த பக்கம் எத்தனை இருக்கு? 8. இந்த பக்கம் 1. இந்த பக்கம் 8. 8ஐயும் 1ஐயும் கூட்டினா எத்தனை? 9. அருமையா சொன்னாமா, 19மா. அண்ணே, என்னை காப்பாத்தின தெய்வமே, ஒற்றைப்படைக்கு தெரிசனம் வச்ச தெய்வமே, 1 8 கூட்டி 19 சொன்ன தெய்வமே, உன்னை சொல்லுங்க. 1 8 கூட்டினா எத்தனை? 9. 9 என்பது ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? ஏய், இந்த வேலையை விட்டு இந்த வேலையை அந்த வேலையை வச்சுக்க கூடாது. ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? ஒற்றைப்படைக்கு தான் சிறப்பு. புரியுதா? அடுத்து நீங்க என்ன சொன்னீங்க? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம். அட இருங்க, 12 தாங்கள் எப்படி எழுதுவீர்கள்? 1 பக்கத்துல 2. இந்த பக்கம் எத்தனை இருக்கு? 1. இந்த பக்கம் 2. இந்த பக்கம் 2. இந்த பக்கம் 1. 2ஐயும் 1ஐயும் கூட்டினா எத்தனை? நீவனே எத்தனை சாமி? 3. 3 என்பது ஒற்றைப்படையா அல்லது இரட்டைப்படையா? நல்லவேளை 13 சொல்லாம. தர்மா, நீ வர வர வம்பிழுக்கிற. நீ இப்படி ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? அது ஒற்றைப்படையா? அப்ப ஒற்றைப்படைக்கு தான் சிறப்பு. இத பேசுனீங்க. தெரியும், அது 4-5 பேரை கூட்டிட்டு வந்திருக்கு இந்த அம்மா. சங்க இருக்கிறது ஒரு ஆளு, இவர் 19 சொல்லி என்னை காப்பாத்தின பொண்ணே ஒரு ஆளு. நல்ல வேலையா போச்சியா சாமி. ஏமா நல்ல ஆளுமா, விவரமா இருக்கமா நீ. உன்னால என்னை அடிக்க முடியாதுன்னு சொல்லி நீ ஆள் வச்சு அடிக்கிற கூட்டியாந்து எனக்கு தெரியும். அடுத்து நீங்க என்ன சொன்னீங்க? 48 மண்டல அபிஷேகம். நீங்க ஆமா 48. அட இருங்க, 48 எப்படி எழுதுவீங்க? இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 8. ரெட்டப்படை. அட இருங்க, 4ஐயும் 8ஐயும் கூட்டினா எத்தனை? 8 8 4 12. அட இருங்க, 12 கூட்டினா எத்தனை? உனக்கு நான் ஓயாமே கூட்டுவாங்க. ஆமா 12 கூட்டினா எத்தனை? எத்தனை தடவை கூட்டுறது உனக்கு? ஓயாம நீங்க கூட்ட மாட்டீங்க. ஏன் கூட்டுறேன்? தூசியா இருந்தா ஓயாம கூட்டி தானே ஆகணும். ஆமா, பெருக்கி வச்சு கொண்டு போய் பத்த வச்சு விடுறா தூசியா இருந்தா. நான் கேக்குறேன், வண்டி வாங்க போறீங்க. ஆமா, வண்டி வாங்க போனா என்ன கொடுப்பாங்க? வண்டி வாங்கினா சாவி கொடுப்பாங்க. வேற? வண்டி வாங்கினா சாவி தானே கொடுப்பாங்க. சரி, வேற என்ன கொடுப்பாங்க? வண்டி புக்கு கொடுப்பாங்க. வேற? ஸ்பேனர்லாம் கொடுத்துருப்பாங்க. வேற? வேற என்ன இருப்பாங்க? அப்புறம் டிரைவர் பார்த்து நம்ம தான் கூட்டி போனேன். வேற ஒன்றும் கொடுக்க மாட்டேன். அட நம்பர் கொடுக்க மாட்டாங்களா? ஆமா, நம்பர் கொடுப்பாங்க. 9842076790884842 இது மாதிரி கொடுப்பாங்களா? அந்த நம்பர் இல்லங்க, வண்டி நம்பர். போன் நம்பர் கொடுத்தா தான் வண்டியே அனுப்புவாங்க. அது உண்மைதான், வண்டிக்கு நம்பர் வண்டிக்கு ஆமா கொடுப்பாங்க. ஒரு 45 நம்பர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஆமா 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 ஆமா. கூட்டுங்க. 5 5 10 4 4 8 18. 18 18 கூட்டினா 18 நம்பர் வண்டி நான் சொல்லுவீங்க நீங்க? 18 நம்பர்னு சொல்ல மாட்டான். 8 8 1 1 9 நம்பர் வண்டி. அப்ப கூட்டினா என்ன வருது? 9 வருது. கூட்டுப்புள்ளி என்ன வருது? 9. 9 என்று. இருங்கங்க, இருமா பொறுமா ஏதாவது பேசுனீங்க. இடுப்புல கை வைக்கிறீங்க. ஏம்மா, உனக்கு சாமி வருது இல்லையாம்மா? என்ன தின்னுறமா மந்திச்சுட்ட அந்த சாமி புண்ணியமே என்னை காப்பாத்தின ஒரே ஒரு தான் பெரிய சாமி. என்ன நாடகக்கலை அழிந்து வரும் காலத்திலே இந்த நாடகக்கலையை வளர்த்து வரக்கூடிய இந்த தருணத்திலே எனக்காக ரூபாய் 51 இந்த சமயவரத்தை சேர்ந்த வள்ளிநாயகம். அமையபுரம் அப்படியா? அமையவரம் தானே நீ சொன்னதுல. அமையவரத்தை சேர்ந்த வள்ளிநாயகம் கே நந்தினி அவர்களுக்கு 51. அருமையண்ணன் முடிசூடா மன்னன் நாடகத்தினுடைய ஒரு சூப்பர் ஸ்டார் முத்தப்பானுடைய ரசிகருடைய சார்பாக இருவருக்கும் ஆளுக்கு 51 வாரி வழங்குகின்றார் பெரியசாமி அண்ணன். பாகுபாடின்றி கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவிக்கும். நன்றி கடந்த வணக்கம் இருவருக்குமே. இது மாதிரி நீ சும்மா ஏட்டிக்கு போட்டியா பேசக்கூடாது.
108 மந்திரம் சொன்னீங்க. ஆமா 108 எப்படி எழுதுவீங்க? 108 ஒன்று பக்கத்துல முட்டை 8. இந்த பக்கத்துல இருக்கு 1 அப்புறம் 8. அப்ப 8 1 கூட்டினா 8 1 9. 9 என்பது ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? 9 என்பது ஒற்றை. ஒற்றைப்படைக்கு தான் சிறப்பு. நான் கேக்குறேன் கும்பாபிஷேகம் என்பது அங்கீகாரம் பெற்றது 12. அங்கீகாரம் பெற்றதுனா 12 தான். புராண 18 அங்கீகாரம் பெற்றது 18. 18 தாங்க. அதானே மண்டலாபிஷேகம் அங்கீகாரம் பெற்றது 48. 48 தான். எல்லாம் அங்கீகாரம் பெற்றதுதான். என்னதான் இருந்தாலும் கூட இப்ப நீங்க சொன்னீங்களே 108 மந்திரம் சொல்லி 108 மந்திரம் வரணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அப்ப 108 வரணும். 60 வருஷங்கள ஒரு வருஷத்துல பிறக்கணும். 48 பேர் 48 சேர்த்து 60 சேர்த்து ஆயத்தன 108 48 60 108. இந்த 60 என்பது மனிதனுடைய வாழ்க்கையில எந்த வருடத்திலே பிறந்தார் என்பதற்கு எத்தனை வருஷம்? 60 வருஷம். அந்த 60 வருஷம் என்னென்ன வருஷம்? ஒண்ணு இது அப்படி இல்லை. ஒரு மனுஷன் நீங்க சொன்ன மாதிரி மந்திரங்களை சொல்லி மனிதன் முடிந்து விட்டால் அவனை மனிதன் உயிரோடு இருக்கும் போது மற்றவர்களால் கொடுக்கணும். அதுக்கு பேர் தர்மம். தர்மம் எத்தனை? அது 32 வகையான தர்மம் இருக்கு. பாத்தீங்களா? அவன் முடிந்து சென்று விட்டால் அவனுக்கு திதி என்பதை கொடுக்க வேண்டும். எத்தனை இருக்கிறது? 15 திதி. பாத்தீங்களா? ஒரு மனிதன் 60 வருடத்திலே பிறக்கிறான், தர்மங்களை செய்கிறான், மறைகிறான். ஆனா 15 திதிகள் என்பதற்கு பெருமை இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்கு சொல்லுங்க நீங்க? 60 60 32 32ஓட ஒரு 15 எத்தனை திதி சொல்லுங்க? 15 திதி. 30 இங்க வந்து 60 30 92 92ஓட 15 சேர்த்தா 107. 107 மொத்தம் எத்தனை? விவரத்தை நீ சொல்லு. சொல்லி முடிச்சு நீ என்ன வேணாலும் பண்ணு. அதுக்கப்புறம் நீ என்ன சொல்ல கேட்கிறேன்? ஒரு பிள்ளை பாவம் போயிட்டு போகுது அப்படின்னா கண்டபடி கட்டி ஏறிக்கிட்டு இருக்க நீ ஆட்டம் போடுற, கூட்டம் சேர்க்கிற, கொண்டே விடுவேன். சொல்லு. 60 வருஷம் 32 தர்மம் 15 திதி. இதுல வாழ்ந்தால் மனிதன், வீழ்ந்தால் போகிற. சொல்லு. இல்லைன்னா பிடி சுதிய சொல்லு. காப்பாத்து வரல காப்பாத்துவேன். மீறி போயிடுச்சுன்னா சொடக்கு போற நேரத்தில் முடிச்சுட்டு போயிடுவேன். போயிட்டே இரு, திருப்பி வர்றாத போ. சரியா? படிப்பாளமா சுதிய எங்களுக்கு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு கதை தெரியுமா தெரியாது? கதை தெரியாம பருவாளம் சாமி புராணத்தை கேட்கல, புராணம் நல்லா பேசுறீங்க. அப்புறம் இந்த கதையினுடைய கரு தெரியுமா தெரியாது? யாருக்காக பருவகாலம் பாருங்க? வள்ளிக்காக பாரு. வள்ளிய உள்ள போய் சொல்றீங்க, அப்புறம் பருவகாலம் யாருக்கு பாருங்க? போனா போ, போண்டா போற, வாண்டா வர்ற, போண்டா போற, வாண்டா போண்டா, போனா போற, வாண்டா வர்றப்பா வரமாட்டியா? பணம் வாங்க போற நேரத்துல வரமாட்டேன். அட என்னமா மொன்ன பாப்பு நாக்க நீட்டுற மாதிரி நீட்டுற. அட வாமா காலில் விழுகாத குறையா கெஞ்சி கூப்பிடுறாரு. முட்டப்பட எப்ப நான் காலில் விளையாடுவீங்க? வாமான்னு விட்டா காலில் விளையாடுவீங்க. பாத்துக்க பார்வை அப்படியே எஸ்பி பாலசுப்ரம் பருவக்கா என்ன கேட்டீங்க? பார்வை என்னமா என்னங்க கேட்டீங்க? பார்வை காலத்தை அதற்கு வேணா என்ன தம்பி? சரிப்பா. என்னம்மா என்ன பாயில என்ன பார்த்து பருவ காலத்து வினை 60 வருடம் 32 தர்மம் 15 திதி. அவளுக்கு எனக்கு தெரியுங்க. என்னம்மா சொல்லு. எனக்கு தெரியாது. தெரியாது சொல்லு. உள்ள அப்படின்னு நான் சொல்லுவேன்னு சத்தியமா நீங்க மட்டும் தான் எதிர்பார்க்கறீங்க. ஏமா மக்கள் நாலேஜ் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நான் சொல்லிடுறேன், அவங்களுக்கு எல்லாம் தெரியும். சொல்லிடுமா பிரபவ விபவ சுகில்ல பிரமோதுத பிரஜோபதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாத ஈஸ்வர வெகுதான்ய பிரமாதி விக்ரம விசு சித்ரவாண சுபான தாரண பார்த்திப விய சர்வஜித சர்வதார விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்னுகி ஹே விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகிருதி சோபகிருதி குரோதி இசோபச பராபவ பிளவங்க கீழக சோமய சாதாரண விரோதி கிருதி பரதாபி பிரமதிஷ ஆனந்த ராட்சச நல்ல பிங்களை காலயுக்தி சித்தாத்தி ரௌத்தரை துன்மதி துந்துபி ருத்ரத ரக்தாசி குரோதன அக்ஷயண்டி சொல்லக்கூடிய 60 வருடமும் ஆதுலஷாலை ஓதுவார்க்குணவு பிறர் உயிர் மிட்டல் பிறர் மிட்டல் ஐயமிட்டல் தாமப்பள்ளி அரவை பிறம் சுருதம் நோய் மருந்து பஞ்சாமுதல் தாடகமற்ற குபங்குதல் மார்க்க மட்டம் கட்டல் சுத்தம் சுகிர்த்தம் முத்தியகமம் கிங்கஸ்நானம் அன்னதானம் பூதானம் கோதானம் சுரதானம் சுஸ்திரதானம் தேவாலயம் கட்டல் அண்ணாசலவத்தில் அடைக்கலம் வைத்து பசுகாத்தல் சிறைச்சோறும் பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்த்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசை என்று சொல்லிட்டு 15 திதி இருக்கு. போதுமா? 107 அப்படிதான் சொல்லிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா மூச்சு விடாம சொல்றது வேற, அதே மனப்பாடம் பண்ணி சொல்ற வேற. மூச்சு பிரபவ சுக்ல பிரமாத பிரசோபதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாத ஈஸ்வர வெகுதான்ய பிரமாதி விக்ரம விசு சித்ரவாண சுபான தாதபர் இத சொல்ற வேற. பிரதமை துவிதி திருதி சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி இதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி நல்லா பேசினா மட்டும்தான். ஐயா
ஐயா ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் சார் கொஞ்சம் அந்த முடிச்சிடறேன். நீங்கள் எதிர்பார்க்குறது எனக்கு தெரியுது. முடிக்க சொல்கிறீங்க. சரி முடிச்சிடறேன் சரி. அதெல்லாம் நல்லதா அப்படியே நீங்கள் பேசுகிறப்ப என்ன ஒரு மைக் ஆக்கிட்டு போட்டு கொடுத்தேன். நல்லது. இது மாதிரி வரும் இல்லை சத்தியமாக சொல்கிறேம்மா. இது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு மேடையிலே திக்காமல் திணறாமல் பேசுவது என்பது சாதாரணப்பட்ட விஷயமே கிடையாது. அதில் எத்தனை திக்குதல் திணறுதல் வரும் தெரியுமா? ஒரு பாடத்தை மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு மாதம் 2 மாதம் பேச முட்டோம்னாலே அது அப்படியே மறந்துடும். ஆனால் எப்பவே படித்ததாக இருக்கும். ஒரு 10 வயசுல படித்தா இருக்கேன். ஆனால் எத்தனை வயதானாலும் அதை சொல்லும் தன்மை யாருக்கு இருக்கிறதோ உண்மையாவே மிகப்பெரிய ஞானஸ்தர் அறிவாளிகள் அவர்கள் தான் மறுபடியும் சொல்லும் திறமை இருக்கும். அந்த திறமையும் அந்த பெருமையும் அந்த சிறப்பும் யாருக்கு இருக்கிறது என்றால் உங்களுக்குத்தான் இருக்கிறது. அம்மையவரம் நந்தினி அவர்களுக்கு அதற்கே மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி. மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறான் கூட்டம் குறைவாக இருக்கிறது நினைக்கிறோம். 100 பேர் 1000 பேர் இருந்து நாடகத்துக்கு எடுக்கிற ஒரு 100 பேர் இருந்து இந்த நாடகத்தை ரசிக்கிறது மிகப்பெரிய விஷயம். அதனால இந்த ரசிகர் இந்த ஞானத்தில் இருந்தாலே ஒரு ஆளு 100 பேருக்கு சமம். இவர்களே 1000 பேராக கருதி கூட அவருடைய ஆசீர்வாதம் என்னைக்கு இருந்துச்சுன்னா இந்த மண்ணு சொன்னார் பத்தியானே எங்க மண்ணில் பிறந்த பிள்ளையா எங்க மண்ணில் பிறந்த பிள்ளைக்கு தனி திறமைகள் அறிவு சிறப்பு இருக்கும் என்று அண்ணன் சொன்னது உண்மையே. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் எந்த மாற்று கருத்து நான் அது மாறுதலா சொல்லலை. அந்த வகையில் பாரு. ஏன்னா நான் இந்த மண்ணிலிருந்து சென்றவர் தான் காரைக்குடிக்கு. இதே இவர் இந்த மண்ணிலிருந்து சென்றவர் தான் காரைக்குடிக்கு. அழகேசன் அவர்களும் நானும் மணப்பாறை மண்ணிலே 9 ஆண்டு காலங்கள் இந்த சங்கத்திலே இருந்து சென்றவர் தான். இப்படியெல்லாம் அந்த மண்ணுக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. என்னென்ன மண்ணள்ளி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மண்ணள்ளி அப்படி போட்டால் அது பொன்னா விளைகிற மாதிரி மக்களுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். பட்டாங்க நீங்க பெரிய மனுஷன் மாதிரி பேசுறீங்க. இவ்வளவு நேரம் அவங்களே ஆமாக்கிறா பார்த்தீங்களா? இவ்வளவு நேரம் அந்த பையன் சின்ன பையன் மாதிரியே நான் பேசியிருந்தேன். அந்த மாதிரி நான் பேசியிருந்தேன். அந்த மாதிரியே பேசினதான் சரி. அருமையான தெய்வமா தெய்வத்துடைய அருட்கடாட்சம் இருக்க வேண்டும். அதான் தெய்வத்துடைய அருட்கடாட்சா நிச்சயமா இருக்க வேண்டும். நல்ல நம்ம இசைக்கலைஞர் பாருங்களேன். இந்த பார்த்தீங்களா என்றுமே அசராது சோராது இந்த இசைக்கலைஞர்கள் என்னைக்குமே இருக்கணும். வாசான வச்சாங்க எனது ஆசி என்று உண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் நலமோடு. நீ என்னே நல்லா இருக்கிறது நான் உன்னே நல்லா இருக்கிறது நீ திருப்பிக்கிட்டு தெய்வமே நீ நல்லா இருப்பேங்கிற. அப்ப தெய்வத்துக்கே நல்லா இருப்பேன்னு சொல்ற ஒரே வள்ளி இல்லைங்க. ஏன்னா வள்ளி என்பது தெய்வம் தானே. அப்படி அல்ல வாழ்த்துறதுக்கு